தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/4/2026 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 5ஆம் நாள். பிரதமை திதி இன்று மதியம் 2:11 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை 9:42 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல பலன்கள், குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, திருப்பு முனையான அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை அமாவாசை என்கின்ற ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சூரியன் உச்சமாக இருக்கிறதுன்றது இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு மனோதைரியத்தை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி அங்கே ராசியிலேயே உச்சமாக இருக்கிறார். 4, 5 கூடியவர்கள் ராசியில் சேர்ந்திருக்கிறாங்கன்றது இதுவரைக்கும் குழந்தைகளால் ஏதாவது ஒரு மன வருத்தங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுத்த அத்தனை அமைப்புகளிலிருந்து அப்படியே விலகி வரக்கூடிய அமைப்பு. நம்ம பிள்ளைங்க மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. நம்ம பிள்ளைங்க நம்மளை மீறி எதுவும் செஞ்சிட போகிறதில்ல, இந்த விஷயத்தை பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தா அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்க கேட்கறது கரெக்டு தான் என்கின்ற மாதிரியாக குழந்தைகளுக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த பக்கம் போகிறது, இந்த படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த ஊரில் இருக்கலாமா, அந்த ஊருக்கு போகலாமா. வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு 20 வயது பருவத்தில் இருக்கிற மாதிரியான குழப்பங்கள் வேறு எதுலேயுமே இருக்காது. 40 வயதுக்காரருக்கு ஏற்கனவே பாதி வாழ்க்கை கழிந்து விட்ட காரணத்தினால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 வயதுக்காரருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை முடித்து விட்டதுனால அவர் அதை பற்றி கவலையப்பட போகிறதில்ல. ஆனால் உங்களை மாதிரி 20 வயதில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? இந்த குழப்பங்கள் எல்லாத்திற்கும் ஒரு தெளிவுகள், தீர்வுகள் வரக்கூடிய தன்மையும் இன்றைக்கு கண்டிப்பாக மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஆரம்பமாகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சிலருக்கு அம்மா அப்பானால இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள், அம்மா அப்பா 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களை பற்றி அவங்க நினச்சிப்பே பார்க்க மாட்டேன்றாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா அம்மாவை குறை சொல்கிறதா, அந்த பக்கம் பார்த்தா அப்பாவை குறை சொல்கிறதா. ஒரு குழந்தைக்கு 2 பேரும் வேணும் இல்லையா? அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டால் ஒரு குழந்தை என்ன பதில் சொல்லும்? 2 பேரும் தான் வேணும்னு சொல்லும். அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே தாய் தந்தை பற்றிய கவலைகள், அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கமற்ற சூழ்நிலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்துட்டு இருக்கிறார். வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இப்போது ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவுகள், குடும்பத்தில் அமைதிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன், சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு வெட்டி அலைச்சலும் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஏண்டா இருந்தாலும் பார்க்க வந்தோம், இவர்கிட்ட ஒரு ஃபோனில் ஒரு வார்த்தையில் பேசி முடிச்சிருக்கலாமே, இதுக்காகவா இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துக்கிட்டு வந்தோன்ற மாதிரியாக பயண அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். சற்று காலையில் ஒரு 11 மணி வரைக்குமே ஏன் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் சிலருக்கு தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு சொந்தக்காரங்க கிட்ட, அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட சொத்து விஷயமாக, பூர்வீக விஷயமாக இருந்து வந்த சில விஷயங்களை இன்றைக்கு ஒரு தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கும் நாளைக்கும் எப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ப்பா, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, நான் 2 படி இறங்கி வரேன்ற மாதிரியாக உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நம்ம எல்லாருக்குமே நன்றாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பேரண்ட்ஸ் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, அல்லது விசாவில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, இந்த யூனிவர்சிட்டியில் தான் இந்த காலேஜில் தான் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த துறையைத்தான் நான் தேர்ந்தெடுத்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு பிடிக்காத இன்னொன்று வரும் போல் தெரியுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன செய்வது ஏது செய்வது என்பது புரியாமல் சற்று குழப்பத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் ஓவராக இருக்கும். ஏதாவது ஒன்று இன்றைக்கி செலவு செஞ்சே ஆகணுன்ற மாதிரியாக. செலவு செய்கிறதுக்கு காசு பணம் வேணும் இல்லைங்களா? வருமானமும் இல்லை, காசு பணமும் இல்லை. கையில் இருக்கின்ற ஆபத் பாந்தவனாக அந்த கிரெடிட் கார்டு ஒன்று தானுங்களே இருக்குது. இந்த கிரெடிட் கார்டில் இன்றைக்கி வாங்கிக்குவோம், அடுத்த மாதம் கட்டிக்குவோன்ற மாதிரியாக எதையாவது ஒன்று தேவையற்ற வீண் விரயங்கள். செலவுன்றது வேற, விரயம்ன்றது வேறங்க. இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் பண்ண போகிறது விரயமாக இருக்கும். ஆனால் எதிர்கால ஒரு அஸ்திவாரத்திற்கு ஒரு மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஆக ஒரு வெட்டி செலவுகள், வீண் விரயங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு 3, 2ஆம் அதிபதிகள் சேர்ந்திருப்பது என்பது கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுமே ஒரு நல்ல வருமானம் வந்ததுப்பா, அல்லது ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுப்பான்ற மாதிரியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல அமைப்பு. ராசி கூட பாருங்கள், இன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்பில் குருவின் இருப்பில் மிகப்பெரிய சுபத்துவ தன்மையோடு இருக்கிறது. 11ஆம் இடம்ன்றது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நான் முன்னர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வயதிற்கேற்றாற் போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசைகள், வெற்றிகளுக்கான தன்மைகள் வேறுபடும் இல்லையா? இன்றைக்கு எல்லாருமே வெற்றி கோட்டை அப்படியே அருகே நெருங்கக்கூடிய அமைப்பு, நாளைக்கு வெற்றியே கிடைத்து விடக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மிதனராசிக்கார வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது விவசாய பெருமக்களாக இருக்கலாம், அல்லது தொழில் முனைவோர்களாக இருக்கலாம். எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு சரியான ரூட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 3ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கும்போது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள். இதுக்கு முன்னாடி உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ மாட்டேன், அல்லது நீங்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க, நான் பாட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நமக்கு உதவ மறுத்தவர்கள் கூட இன்றைக்கு நம்முடைய திறமையை பார்த்து தேடி வந்து உதவக்கூடிய சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக நான் அரசு வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறேங்க, எனக்கு வேலை கிடைக்கலைங்க. இந்த வருட இறுதிக்குள்ளாகவே அரசு வேலை கிடைப்பதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மை மிதனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும். அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஐயா, கவர்மெண்ட்டில் தாசில்தார்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறேன், அல்லது கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறேன், பட்டா கேட்டிருக்கிறேன், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதன் மூலமாக அரசிடமிருந்து எனக்கு நீதி நியாயம் வேணும், ஆனால் அரசாங்க இயந்திரம் நகரவே மறுக்குதுங்க, இப்படி இருக்குதுங்க அப்படி இருக்குதுங்க, மெதுவாக போய் கெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அரச அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும், சிலருக்கு உயர் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாகவும் வெற்றி நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட கேந்திர பலத்தோடு அப்படியே உச்ச சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அமாவாசை அமைப்புகளில் கூட சூரியனும் சந்திரனும் ஆட்சியாக இருந்தால் அதற்கு விதிவிலக்குகள், அந்த நேரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கின்றது என்பது உறுதி. இந்த சூரியனோ சந்திரனோ ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சித்திரை மாத அமாவாசை, வைகாசி மாத அமாவாசை, ஆடி மாத அமாவாசை, ஆவணி மாத அமாவாசை, இந்த 4 அமாவாசைகளில் மட்டும் சந்திரன் மிகப்பெரிய வலிமையான ஆளாக இருப்பார் அப்படிங்கிறத நம்முடைய மூல நூல்கள் பெரிய அளவில் குறிப்பிடுதுங்க. ஆகவே இன்றைக்கு 10வது கேந்திரத்தில் ராசிநாதன் வலிமையாக இருப்பது தொழில்துறை முன்னேற்றங்களில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுதுங்க.
பட்டம், பதவி, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக ஆஃபீஸில் நான் ப்ரொமோஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க, என்னை விட கீழானவங்க எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு என்னை மட்டும் மட்டம் தட்டியே வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு அதற்கான ரூட்டு கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு அலுவலகத்தில் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் அலுவலகத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் அது இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. 10வது அமைப்பில் சந்திரன் வலுவாக இருப்பது என்பது கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் பேர் கிடைக்காத இடத்துல எவ்வளோதான் உழைச்சாலும் இந்த இடத்துல ரெகக்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவே இல்லை, என்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற தளம் இல்லை இது என்ற நினைப்பில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இன்று முதல் உண்டுங்க. விவசாய பெருமக்களுக்கு பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலையும் கடந்த 3 அல்லது 4 வருடமாக கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அட்டமத்து சனியிலிருந்து அப்படியே பாதிப்புகள் வந்துருச்சு. அந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் என்ன மீண்டு எழலை. ஆனால் இப்போதிருந்தே இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் என்பதால் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து குறிப்பாக வடக்கு திசை மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், பணம் வரக்கூடிய சூழல்களை கொடுப்பார். சிலருக்கு வடக்கு, வடமேற்கு, மேற்கு ஆகிய அமைப்புகளில் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன், பிறந்த ஊரை விட்டு வடக்கு இருக்கிறேன், பிறந்த ஊரை விட்டு மேற்கையோ அல்லது வடமேற்கையோ இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக இருக்கின்ற ஊர்களில் சரியாக செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வீடு, வாகன வசதிகள் மற்றும் இதுவரைக்குமே இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட் அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தைரியம் வரும். வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் அப்படியே விலகும். கணவரை பற்றிய, குழந்தைகளை பற்றிய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகத்திற்கு யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாகி சந்திரனும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசும் உடம்பும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு 10 வயது குறைந்தார் போல் தோற்றமும் உள்ளமும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த்தெல்லாம் எனக்கு நல்லா இருக்குது, இன்னும் ஒரு 10-20 வருஷத்திற்கு நான் பெரிய அளவில் நன்றாகவே இருப்பேன் என்கின்ற ஒரு திட நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியங்கள் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், இந்த மாதத்திலே ஒரு நாள் அப்படியே ஏற்பாடு பண்ணி குலதெய்வத்தை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலான்ற மாதிரியாக ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சிலருக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், லாபங்கள் வரக்கூடிய அற்புத அமைப்புகள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அந்த தவம், தியானம், யோகா மேலே கொஞ்சம் ஈடுபாடு வரும். அதற்கான பயிற்சி மையங்களை போய் இப்படி மெம்பர் ஆகிட்டு வரலாமா அப்படின்னு கூட பார்ப்பீங்க. இளைய பருவத்தினருக்கு ஃபிட்னஸில் ஈடுபாடு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பலன்கள் எப்போவுமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. ஒரு 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் 50 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் நடக்கும் இல்லையா. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உயர்வுகளும் சந்தோஷங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, குடும்பத்தை பற்றியா, தொழிலை பற்றியா, வேலையை பற்றியா, இது வரைக்கும் இந்த இதில் தடை இருக்குது, இதை இன்னும் சாதிக்க முடியாமல் இருக்குது, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இன்று மதியத்திற்கு பிறகே மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள், அதற்கான ஆதார வழிமுறைகள் தோன்றக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. அப்பாவுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சில மனமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எப்பா எனக்கும் அப்பாவுக்கும் எப்போவுமே ஒத்து வராது, எப்போவுமே அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார், எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்றது அவர் என்றைக்குமே நினைக்கிறதில்ல, அவரை மாதிரியே நான் வரணும்னு நினைக்கிறாரு, அவரை மாதிரி வர்றதுக்கு அவரே இருக்கிறார், நான் ஏன் அவரை மாதிரி வரணும், அவர் பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதா, இந்த மாதிரியான மாற்று சிந்தனைகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு தகப்பன் என்கின்ற ஒரு பேரறிவு பெட்டகம் ஒத்துப்போகக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் நெட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. பொதுவாகவே அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தாலும், அமாவாசை அமைப்புகள் இருந்தாலும் சந்திராஷ்டமம் கடுமையான குழப்ப அமைப்புகளாக இருக்கும்.
ஒரு தெளிவான முடிவுகள், மனசே கொஞ்சம் தெளிவாக இருக்காது. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே இதை இப்படி செய்யலாமா, அதை எப்படி செய்யலாமா, இருந்தாலும் இதை கரெக்டாக செஞ்சு விடுவாரா அப்படி இப்படின்ட்டு ஒரு சந்தேக அமைப்புகள், குழப்ப அமைப்புகள் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. என்ன இருந்தாலும் சூரியனும் 8ல் மறைஞ்சிருக்கிறார். ஆயினும் சூரியன் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் எதுவும் நடந்து விடாமல் நீங்களே செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சுய பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதத்திலையும் முடிவுகள் எதையும் எடுக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை அறிவுரை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பொது பயணங்கள் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பெரியவங்க இன்றைக்கு கையில் வச்சுருக்கிற அந்த செல்ஃபோனு, கண் கண்ணாடி இந்த மாதிரியான விஷயங்களை மறந்துட்டு சில தேடக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் தான் வரும். பொது பயணங்களில் பஸ்லேயோ இதுலேயோ ட்ரெயின்லேயோ போகிறவங்க கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன், பின்னாடி வச்சுருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இன்றைக்கும் நாளைக்குமான நாட்களாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா, ஏதாவது தேவையில்லாத வீண் விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள், அவரை நம்பினேன் இவரை நம்பினேன், ஃப்ரெண்டு வந்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான் போட சொல்கிறாரு, சின்ன காசா பணமாக போய் கையெழுத்து போட்டு வரதானன்ட்டு இந்த ஜாமீன் கையெழுத்து போன்ற கேரண்டி கையெழுத்து போடுறதெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள்லாம் இன்றைக்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கும். அதை நம்புறது இதை நம்புறது, தூண்டில் போடப்பட சில விஷயங்களை நம்புறது, 10,000 ரூபாய் கொடுங்க அடுத்த மாதமே 30,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன், இந்த மாதிரியான அப்படிய தகவல்களெல்லாம் நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்குதுங்க. என்னதான் சந்திரன் 8ல் இருந்தாலும் கூட ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புள்ள இருக்கிறனால ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமான்னு பார்த்தா கண்டிப்பாக கஷ்டங்கள் வராதுங்க. கொஞ்சம் விழிப்புணர்வாகத்தான் இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏடிஎம்மில் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வர்றது, அவரை இவரை நம்பாமல் நம்மளே அனுப்புறது, அல்லது பேங்க்குக்கு பெரிய தொகை கொண்டு போகக்கூடிய வியாபார பெருமக்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் எந்த வேலைக்கு போனீங்களோ அந்த வேலைக்கு மட்டும் போய் திரும்ப வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட பாருங்கள், இன்றைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை அப்படியே வெறுப்பேற்றியே காட்டுவாங்க. என்னன்ற தெரியாத ஒரு மாதிரியான ஒரு எரிச்சல் வரும். ஆனாலும் நாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. டக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு திட்டோன்னு வைங்க, எதாக இருந்தாலும் சரி, அடித்தா கூட மனசு ஆறிடும். ஆனால் ஒரு திட்டுறதை வந்து மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆக பேச்சில் கூட சற்று உயரிய கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம தினமான இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10, 11ஆம் அதிபதிகள் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல யோகமான நாளாக இந்த நாள் அமையும். தொழில் லாபகரமாக நடக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவன் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. காதலன் காதலி உறவுகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றத தீர்மானம் அவன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஊழல்கள்லாம் அப்படியே சரியாகக்கூடிய நாளாகவும், எனக்கெனவே இவர் பிறந்திருக்கிறார் என்பது மாதிரியான சில உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நண்பர்கள் சும்மா அப்படியே விளையாட்டு போக்கில் பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கும்போது, நீயும் நானும் சேர்ந்து அல்லது நம்ம 3 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாமாப்பா அதை பண்ணலாமாப்பான்ட்டு விளையாட்டு போல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை இன்னும் 2 வருடங்களுக்குள் சாதிக்கக்கூடிய தன்மைகளுக்கான ஆரம்பங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாகவும் சிறப்பு யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு அந்த கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, பிரிஞ்சிடலாங்க, இது ஒத்து வராதுங்க, ஒய்ஃப் இப்படி பேசுகிறாங்க, ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறாங்க, வாழ்க்கையே கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிப்போச்சுங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவெடுத்து கோர்ட்டு கேஸுன்னு குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு குடும்ப பிரிவு விஷயமாக போயிருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்கின்ற மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஏற்கனவே பிரிஞ்சிருக்கவங்க கூட இன்றைக்கி சேரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, நான் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியா இருக்குது, பிள்ளைங்களை கொண்டு போய் பாட்டி வீட்டில் வச்சுருக்கிறோம், நான் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம்னு குடும்பம் ஒரு வருஷமாகவே சேராமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள், மனைவிக்கு தேவையான, கணவனுக்கு தேவையான, கணவனை பற்றி மனைவி கொண்டிருந்த கவலை, மனைவியை பற்றி கணவன் கொண்டிருந்த கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாற்றங்கள் கூட
கூட உங்களுக்கு யோக மாற்றங்களாக தொழில் நல்லா இருக்கிறது, வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் வீட்டிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை வச்சுக்கிட்டு நான் எங்கே வெளியே போகிறதுன்ற மாதிரியாக வீட்டிற்குள்ளேயும் இருந்து வந்த கசமுசாக்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய தீரக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற உயரிய யோகம் 9-10 இருவரும் 6ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய அருமையான மாற்றங்கள், லாபகரமான அமைப்புகள், போட்டிகளில் வெற்றி, இன்டர்வியூக்கு போகிறவங்க சக்ஸஸ் ஆகிறது, எதிலும் ஒரு நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இப்போ எப்போவுமே சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இருக்கும் பொழுது அல்லது பௌர்ணமி யோகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே நல்ல பலன்கள் செயல்படுங்க. இதைத்தான் விருச்சிகராசிக்கு நாங்கள் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி பாருங்கள், சித்திரை மாதம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, அமாவாசைக்கு அடுத்த நாள் பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சமீபத்தில் தாங்க ஒரு தொழில் ஆரம்பித்தேன், ஏகப்பட்ட கடனாகி போச்சு. அவர் சொன்னார்னு ஆரம்பித்தேன், இவர் சொன்னார்னு ஆரம்பித்தேன், நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல மட்டும் போடுப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தா அவர் அப்படி போய்கிட்டே இருக்கிறாரு, நான் இருக்கவும் முடியல, இடையில என் காசு தான் போய்கிட்டே இருக்கு அல்லது போயிடுச்சுன்ற மாதிரியாக கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும். இந்த மாதத்திற்குள்ளேயே ஒரு மாற்றம் உண்டு. ஒன்று கடை மாற்றம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் இன்னொரு பிரான்ச் திறக்கக்கூடிய அமைப்பு, தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம் அல்லது நல்ல வேலைக்காரர்கள், புதிய வேலைக்காரர்கள் சேரக்கூடிய அமைப்பு, தொழிலை எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீலர்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடன் மட்டும் இந்த இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சதுன்னா நான் அதை வச்சு 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருவேன்னு நினைக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் இப்போவே செயல்படுங்க. ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வராருன்னு அடிக்கடி இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எல்லா நிலைகள்லையும் கடந்த காலத்தில் தோற்று போனதாக உணர்ந்தவர்கள், நம்மை விட்டு பிரச்சனைகள் போகவே போகாதா என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, பிரச்சனைகள் தீரப்போகிறது, ஆரோக்கியம் திரும்ப வரப்போகிறது, கடன் தொல்லைகள் விலகப் போகின்றன, எதிர்ப்புகள் உங்களுடைய வேணுமினே காரணமே இல்லாமல் உங்களை ஏற்றுக்கிட்டே இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒதுங்க போகிறாங்கன்ற மாதிரியாக உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9-10 ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல உச்சமாகி கூடவே அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆனால் பிள்ளையை பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாதோன்னு ஒரு பயம் வரும். பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிற என்னது, வெளிமாநிலத்துக்கு போகிற என்னது, பொம்பளை பிள்ளையை தூர இடத்துல கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன், இங்கேயே பக்கத்தில் என் சொந்த ஊர் அல்லது இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ளே கொடுத்தா நல்லதுன்னு பார்க்குறேன். ஆனால் பாப்பா கல்யாணம் பண்ணி போகிறது வெளிமாநிலத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பிள்ளைகளுடைய ஆர்வத்திற்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்கின்ற மாதிரியாக தனக்குத்தானே தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணுறதுக்காக தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. 5-8ஆம் அதிபதிகள் கொஞ்சம் சம்மந்தப்பட்டாலே பிள்ளைகளால் ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கும். இந்த வருஷம் இந்த காலேஜில் சேர்க்கலாம், அந்த காலேஜில் சேர்க்கலாம், இங்கே அனுப்பலாம் நினச்சிக்கிட்டு இருந்ததை விட அதை விட 2 மடங்கு அப்படியே செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய அதிக படிப்புகள் அல்லது அதை விட உயர்நிலை கல்லூரிகள் போன்றவைகளில் ஏதாவது ஒரு வகையில் பிள்ளைகள் சேர்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. பிள்ளைகளுக்காகத்தானே வாழ்க்கை, சம்பாத்தியமே அவர்களுக்காகத்தானே. இந்த உடல், இந்த பொருளாதாரம், இந்த முயற்சி, இந்த பிறப்பு எல்லாமே குழந்தைகளுக்குத்தானே ஆகிப்போச்சு. அப்புறம் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவிற்கு உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு உயர்ந்த லட்சியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எதிர்பாராத சந்திப்புகள்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு நடக்குங்க. புதுசாக ஒருவர் அறிமுகமாவது, அவர் மூலமாக வாழ்க்கை வேறு ஒரு விதத்தில் நல்ல விதத்தில் திசை மாறக்கூடிய ஒரு தன்மை, தந்தை தாய் போன்றவர்களுக்கு இன்றைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்பாவும் அம்மாவும் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது இன்றைக்கி யூத்தாக 2K கிட்ஸாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் புரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இத்தகைய தாய் தந்தைக்காக நம்ம எதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் உங்களுக்கு கவனம் போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. இங்கே தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், ஒரு உயர் பதவிக்கு தகுதியான ஆள்தானா, அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரியாக சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகளும் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த பழக்க வழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இவருடைய தொடர்பு, இவருடைய நட்பு நமக்கு தேவையில்லாதது. நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்டது, நம்முடைய தாய் தந்தை நம்ம மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க, அதற்கு பங்கம் ஏற்படக்கூடிய அளவில் எதையும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு இளைஞனுக்கு தனித்துவமான சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7, 8ஆம் அதிபதிகளான சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு 4ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சம் என்கின்ற வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இது வரைக்குமே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, ஒரு 4-5 வருஷமாக நான் ஒரு மாதிரியாக மாறி போயிட்டேன், என்னமோ தெரியல, என்னை பிடிச்சி ஒரு ஆட்டி வச்சிருச்சு என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு கூட நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். பழைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு திரும்பி வந்துவிட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு வீடு கட்டுறதுல இன்றைக்கி ஒரு தைரியம் வரும். இது வரைக்குமே அது சரியில்லை, இது சரியில்லை, ஒருவேளை வீடு வாங்கினோம்னா மாதம் டியூ கட்டுறதுக்கு இவ்வளோ ஆகும், மாதம் நிரந்தர வருமானம் நமக்கு வருமா வராத என்னன்னே தெரியலையே, எப்படி எதை நம்பி வீடு வாங்கிறது, வீடு கட்டுறதுன்ற மாதிரியாக வீடு சார்ந்த விஷயத்தில் குழப்பங்களின் அமைப்பின் காரணமாக தள்ளி போட்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே, குறிப்பாக இந்த வாரத்திலிருந்தே சொந்த ஊர்லேயோ எங்கேயோ ஒரு வீடு கட்டிடுவோம் அல்லது ஒரு வீடு வாங்கிடுவோன்ட்டு வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதாவது ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர், உயர்ந்த அந்தஸ்து, நல்ல பணக்காரராக இருக்கலாம், நல்ல அதிகாரம் உள்ளவராக இருக்கலாம், ஒரு சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகங்கள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் கிடைத்து அவர் மூலமாக சில மாற்றங்கள் வாழ்க்கையிலையும் தொழிலையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மனைவி சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கு ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக மகர ராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். மனைவியுடைய சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்போடு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50 வயது தாண்டிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஆரோக்கியம் நல்ல விதமாக வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கவலைப்படாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்லது நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உடம்பையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கணவருக்கு, குழந்தைகளுக்கு நம்முடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும், நம்ம இருந்தால் தானே அவங்கள பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு சகோதரிகள் அனைவருக்குமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்களே உணரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக, எல்லாவற்றிலும் நன்மைகள் மட்டுமே கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைஞ்சிருக்கிறார். அவர் கூடிய 6ஆம் அதிபதி அங்கே இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு நல்ல அமைப்பு. கடன் பற்றிய விஷயங்களில் இது வரைக்குமே ஒரு கையிறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, 10 பைசா வருமானம் இல்லை, பிரச்சனை மட்டும் இவ்வளோ தூரம் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது, அல்லது வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதான்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரியாக இரட்டை மனநிலைமையில் என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. வாய்ப்புகளை அப்படியே இன்றைக்கி உபயோகப்படுத்திக்க கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. எங்கே சார் வாய்ப்பு கிடைக்கிது, போங்க சார், என்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்குது, இவ்வளவு திறமை இருக்குது, இத்தனை அலைச்சல் அலைகிறேன், இந்த மனுஷனை எவ்வளோ நாள் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறேன், ஒரு மூச்சு பேச்சு கூட காணோம், நீங்கள் தான் மெச்சிக்கணும், சும்மா ராசிபலன் சொல்லிட்டு அப்படியே நானும் கேட்டுக்கிட்டு என்கின்ற மாதிரியாக சலிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு வாரத்திற்குள்ளே உங்களுக்கு நல்லபடியாக தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கலைத்திறமை கொண்டோர், சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க,
புகழ் அடையணும், பிரபலம் அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல உங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது நகரத்திலோ அல்லது மாவட்டத்திலோ அல்லது மாநிலம், தேசிய, சர்வதேச அளவில் அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல நற்பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு ஆரம்பிக்கின்ற சூழல் அருமையாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தைரியம் பிறக்கும், இன்னும் சிலருக்கு தம்பி தங்கைகளின் மேலே இருந்தால் கொஞ்சம் கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தங்கச்சிக்கு இப்படி இருக்குது, தம்பிக்கு இப்படி இருக்குது, பாப்பாவுக்கு நான் ஒன்று செஞ்சு கொடுத்தேன், ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது, அல்லது வயதிற்கேற்றாற் போல் நம்ம சில விஷயங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுட்டோம், அது அதனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்குது, ஆனால் அவர் மேலே நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது என்ற மாதிரியாக தங்கையின் மீது உரிமையாக நல்ல விதமான கோபமும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார இளைஞர்களுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இன்னையிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான அதிர்ஷ்டத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோடு இருக்கிறார். 6ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலே கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் வந்துடும். பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனில் குழப்பம், பணப்பற்றாக்குறைன்னா என்ன அர்த்தம்? காசு பணம் இல்லை, ஆனால் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது, கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வட்டிக்கு மேலே வட்டி போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக ஒரு 2ம் கெட்டாம் சூழ்நிலை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே 6ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது. சித்திரை மாதம் முழுவதும் இன்னும் ஒரு 20-25 நாட்களுக்கு அவர் சூரியன் உச்ச நிலைமையிலே இருப்பார். அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமான்ற ஒரு குழப்பத்தில் வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி டார்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு இருக்கும். சார் நீங்கள் தான் சார் இந்த வேலையை செய்யணும், 4 வேலையை நம்மளை ஒரு ஆள் செய்ய சொல்லுவாங்க, அல்லது நைட் ஷிஃப்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது நமக்கு என்ன பிடிக்காதோ அதை அலுவலகத்தில் செய்ய வேண்டிய சூழல் இப்போது வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த ராசி பலன் பகுதியில் நான் வயதிற்கேற்றாற் போல தான் மீனராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பலன் சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு கடுமையான மன அழுத்தங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குருவின் பிள்ளைகள் இல்லையா நீங்கள்? மீனராசிக்கு அதிபதி குருதானே. குருவின் பிள்ளையான நீங்கள் எந்த நேரத்திலும் ஒரு நேர்மையற்ற விதத்தில் எங்கேயுமே போகமாட்டீங்கன்றதுனால உங்களுடைய நல்ல உள்ளம், நல்ல குணத்தின் மூலமாக இந்த ஜென்மச்சனியை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆனால் இளைய பருவத்தினர் யாரும் அகலக்கால் வச்சிடக்கூடாது, யாருக்காகவும் போய் ஜாமீன் கையெழுத்துன்னு போய் நிற்கக்கூடாது. இவருக்காக நான் கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ இருந்தே ஒரு வருஷத்திற்கு இருக்கக்கூடாது. அல்லது கிரெடிட் கார்டை எப்படி கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், நண்பனுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தேன், நண்பனுக்காக ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன் என்கின்ற மாதிரியாக ஊருக்கு உழைக்கக்கூடிய சில வேலைகளை அப்படியே மீனராசி இளைய பருவத்தினர் தவிர்க்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50 வயதுகளில் 40-45 வயசு தாண்டினவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு கொள்முதலுக்கான ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். வியாபார பெருமக்கள்லாம் கொஞ்சம் பிளான் போடுவீங்க, கடையை அங்கே பண்ணலாம் இங்கே பண்ணலான்ற மாதிரி. விவசாய பெருமக்களுக்கு கூட விவசாயம் கை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.